சுத்த ஏகாதசி நல்வாழ்த்துக்கள். இந்த சுத்த ஏகாதசி ஆஷாட கிருஷ்ண ஏகாதசி, யோகினி ஏகாதசி, மருத்துவ ஏகாதசி அப்படிங்கிற பேரால அழைக்கப்படுறது. இது ஆனி மாதம் தேய்பிரையில வர்ற ஏகாதசி. நிர்ஜலா ஏகாதசிக்கும் தேவசைனி ஏகாதசிக்கும் நடுவுல வர்றது. ரொம்ப முக்கியமான நாள் யோகினி ஏகாதசி. இந்த சுத்த ஏகாதசின்னு சொல்றோம் இல்லையா, அதாவது உலகத்திலையும் தேடினாலும் இதை விட சிறந்த விரதத்துக்கான நாள் இருக்கவே இருக்காதுங்கிறா. அதுலயே இதோட பெருமை நமக்கு தெரியறது. இந்த மகிமையெல்லாம் என்னங்கறது நம்ம இப்ப பாக்கலாம். யுதிஷ்டர் கிருஷ்ணர் கிட்ட கேக்குறார், மதுசூதனா, மதுங்கிற அரக்கனை அழிச்சதுனால நீ மதுசூதனன் அழைக்கப்படுற, நீ நிர்ஜலா ஏகாதசியோட மகிமையை எனக்கு சொன்ன, அது மாதிரி இப்ப வரப்போற இந்த ஆனி மாத தேய்பிரை ஏகாதசியோட பேரு மகிமை எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்ற. இந்த ஏகாதசியோட மகிமை, ஏகாதசி மகாத்மியம், அப்புறம் பத்ம புராணம், விஷ்ணு புராணம், அது மாதிரி பிரம்ம வைவர்த்த புராணம், அது மாதிரி நிறைய புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. உடனே கிருஷ்ணரும், ராஜா கேளு, நான் உனக்கு சொல்றேன் இந்த ஏகாதசியோட மகிமைய அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிக்கிறேன். இதுக்கு ஒரு கதை இருக்கு, அந்த கதையை நான் முதல்ல சொல்றேன். இது என்னன்னா அழகாபுரி பட்டணம். அழகாபுரி பட்டணம்னா தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். அது குபேரனோட ஆட்சி. குபேரன் யாரு? யக்ஷராஜா. தேவர்களோட நிதிக்கெல்லாம் பாதுகாப்பு, எல்லா நிதியும் அவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சிறந்த ராஜா அவர். அருமையா அவரோட யக்ஷபட்டணத்தை அங்க ஆண்டுன்னு இருக்க அழகாபுரி. அவர்கிட்ட ஹேமமாலி அப்படின்னு ஒரு வேலையாள் இருக்கு. அந்த வேலையாளுக்கு என்ன வேலைன்னா, மானசரோவர்ல இருந்து பூக்களை பறிச்சுன்னு குபேரருக்கு பூஜைக்கு கொடுக்கணும். தினம் அவரும் அதை கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் இவருக்கு கல்யாணமும் ஆயிடுறது. ஹேமமாலிக்கு விஷாலாட்சிங்கிற ரொம்ப அழகான குணவதியான பொண்ணோட அவருக்கு கல்யாணம் ஆயிருது. அவ 2 பேரும் இல்லற தர்மத்தை சரியா பண்ணிட்டு இருக்கா. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது இவருக்கு மனைவி மேல மிகுந்த ஆசை. ஒரு நாள் ஏரியில பூவை பறிச்சுட்டு வரும்போது அவன் மனைவி வாசல்ல இருக்கிறத பாத்துரு. உடனே கொஞ்சம் சபலப்பட்டு என்ன பண்ற, இன்னும் தான் நேரம் இருக்கே அப்படின்னுட்டு மனைவி கூட போய் பேச ஆரம்பிச்சு அவளோட இது பண்ணிட்டு இருக்க, பேசிட்டு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, அந்த பூஜைக்கான நேரம் தவற ஆரம்பிச்சிருது. போய் கொடுக்கணும் இல்லையா பூஜைக்கு, அது போவே இல்லை. அங்கேயா குபேரன் காத்துட்டே இருக்காரு, இன்னும் பூ வரலையேன்னு. ஆனா இவர் நேரம் தவறாம வந்துடுவாருங்கிறதுனால இன்னும் என்ன அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்படி வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தா கோவம் வந்துடுது. ஏன்னா அந்த நேரம் விட்டுட்டு அவ நேரம் தவிர கரெக்டா எத்தனை காலம் பூஜை பண்ணுமோ அப்படி பண்ணிடுவா இல்லையா. அது போது இவர் வரலன்னு கோவம் வந்துடுது. உடனே மத்த வேலையால கூப்பிட்டு, இந்த ஹேமமாலி என்ன பண்ணிட்டு இருக்கான், பூ கூட கொண்டு வர முடியாது அவனால, அவனோட வேலையே இதானே, இது கூட கொண்டு வர முடியாது. உடனே அவ பார்த்தா அவன் மனைவியோட பேசிட்டு இருக்கான், அதனாலதான் இன்னும் வரல அப்படின்னு. உடனே இவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அவனை போய் இழுத்துட்டு வா அப்படின்ட்டு இவா போய் அவனை இழுத்துட்டு வந்துடுறான். வந்தோடனே இவருக்கே வெக்கமா எழுது, ஐயோ நம்ம எவ்வளவு தப்பு பண்ணிட்டோம், பூஜைக்கான பூவை பறிச்சுட்டு வர்றதை விட்டுட்டு மனைவியிட்ட போய் பேசிட்டு வந்திருக்கோமே, இந்த வேலையை முடிச்சுட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா என்ன, தவற விட்ட நேரம் திரும்ப வராது. அதுக்குதான் காலத்தை காலம் முன் போன்றதுன்னு அந்த காலத்துல இருந்து சொல்லியிருக்கலையே, அந்தந்த நேரங்கள்ல பண்ண வேண்டிய வேலையை அந்தந்த நேரத்துல பண்ணிதான் ஆகணும். அதுக்கு அடுத்த நாள் அந்த நேரம் வரும் தருமே, விட்ட நேரம் இனிமேல் வரவே வராது. என்ன பண்ண அப்படின்னா குபேரனுக்கு கோவம் வந்துருது. எவ்வளவு பெரிய பணி உனக்கு இருக்கு, நீ பூ பெருமாளோட கைங்கரியத்துக்கு பறிச்சுட்டு வந்துட்டு இருக்க, அந்த பேரின்பத்தை விட்டு இந்த சிற்றின்பத்துல மூழ்கி நீ இந்த பூஜையோட இதை மறந்துட்டே இல்லையா, உனக்கு இந்த அவ்வளவு அழகான உடம்பு இருக்கு, இதெல்லாம் இருக்கிற கர்வத்தினாலதானே நீ இப்படி பண்ணின, நீ இருக்கிற பட்டணம் இது எல்லாமே சிறந்த இடம், அதனால அப்படி இருந்திருக்க இல்லையா, நீ மிருத்யுலோகத்துக்கு போயிடு. மிருத்யுலோகம்னா என்னன்னா பூலோகம், பிறப்பு இறப்பு நடக்கிற இடம். நீ அங்க போய் இந்த அழகான உடம்புனாலதானே உனக்கு இவ்வளவு கர்வம், நீ தொழுநோய் குஷ்டரோகத்தால பாதிக்கப்பட்டு நீ அவஸ்தப்படணும், உன் மனைவியும் பிரிஞ்சு நீ இது பண்ணும் சாபம். ரொம்ப வருத்தமா இருக்கு, என்ன பண்ணன்னு தெரியல. அப்படியே பார்த்தா அவெல்லாம் சாபம் கொடுத்தா அடுத்த நிமிஷம் பூலோகத்துல விழுந்துரு. ரொம்ப கஷ்டப்படுற. அன்றாட சாப்பாடு தீர்த்தம் அதுக்கே நீ ஒண்ணுமே வழி இல்லை. ஏன்னா இப்பவாது கொஞ்சம் பரவாயில்ல, அந்த காலத்துல எல்லாம் இது இருந்தது வச்சுக்கோங்க, இது மாதிரி நோயெல்லாம் இருந்தா பக்கத்துல கூட யாருமே சேர்க்க மாட்டா. இப்பவும் இருக்கு நோயாளிய ஒதுக்கி வைக்கிறதுங்கிறது, அப்படி பண்ணக்கூடாது. ஆனா எல்லாருக்குமே அந்த அருவருப்பு இது இருக்கிறதுனால யாரும் கிட்ட வரல. எங்க இவருக்கு பக்கத்துல உணவு நீரை கொடுத்தா தங்களுக்கும் அந்த வியாதி வந்துருமோன்னு பயந்து யாருமே பக்கத்துல வரமாட்டோம். ரொம்ப கஷ்டப்படுற, சாப்பாடு நீர் எல்லாத்துக்கும். அப்படியே வெயில் வாட்டுறது, உடம்பு பசி அது வாட்டுறது, அது தவிர உடம்பு அந்த நோயும் இது பண்றது. அப்படியே நடந்து 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 போகும்போது ஹிமாச்சல பர்வதம் இமயமலை கிட்ட போற.
ஆனா இவர் இவ்வளவு இது பண்ணினாலும் அவரே வருந்துறார் இல்லையா, நான் வந்து ஐயோ தெரியாம தப்பு பண்ணிட்டோமே, இவ்வளவு பெரிய கைங்கரியம். அதனால அந்த பெருமாள் மேல இருந்த இந்த பக்தி மட்டும் அவருக்கு மாறவே இல்லை. அதனால வந்து எந்த தவறான வழியிலையும் போகாம அப்படியே இருந்துருக்கு. அப்படியே இருந்ததுனால அவரோட இந்த பக்தியோட விளைவா ஒரு நாள் வந்து மார்க்கண்டேய ரிஷியோட ஆசிரமத்தை அடையிறாரு. மார்க்கண்டேயர் வந்து என்னன்னா அவரே வந்து பிரம்மா மாதிரி அவ்வளோ தேஜஸோட அந்த ஆசிரமத்துல உட்காந்துருக்காரு. அவர் கீழே இருக்கிறவாள்லாம் மற்ற தேவர்களாட்டம் இருக்கா, அவ்வளோ அருமையா இருக்கு. இவர் வந்து நம்ம பக்கத்துல போனா வந்து நம்மளோட நோய் இருக்குன்ட்டு தள்ளி நின்று கீழே விழுந்து சேவிக்கிறார். உடனே அவர் பாக்குறாரு, எதனால உனக்கு இப்படிப்பட்ட நோய் வந்து இப்படி அவஸ்தைப்படுற என்னன்னு. இவர் சொல்றாரு, நான் வந்து மனைவி மேல இருந்த இதனால வந்து முக்கியமான கடமை எனக்கு குபேரப்பட்டினத்துல குபேர ராஜா கிட்ட நான் இருந்தேன். ஆனா வந்து ஒரு சிற்றின்பத்தினால நான் கொஞ்சம் சலனப்பட்டு விட்டதுனால பூஜை நேரம் தவறிடுது. அது பெரிய தப்பு தான். அதனால எனக்கு குபேரர் வந்து எனக்கு இந்த சாபம் கொடுத்துட்டார். இதுக்கு வந்து எனக்கு உங்களை பார்த்த உடனே எனக்கு வந்து ஏதோ ஒரு நல்லது நடக்கும்னு எனக்கு தோன்றது. நீங்க எனக்கு தயவு செஞ்சு ஏதாவது ஒரு வழிய சொல்லுங்க, நான் வந்து இந்த நோயில இருந்து விடுபட்டு இந்த சாபம் நீங்க இருக்குன்னு சொல்றேன். நீ வந்த நேரம் சரியான நேரம் தான். இந்த ஆனி மாத தேய்பிரையில இப்ப ஏகாதசி வருது. இந்த சுத்த ஏகாதசி வந்து ரொம்ப சிறந்த ஏகாதசி. நீ வந்த நேரம் சரியா அதுவும் வந்திருக்கு. அது வந்து என்னன்னா முக்கியமா வந்து உடம்புல இருக்கிற நோய் எல்லாமும் தீர்த்து இந்த பிறப்பு இறப்புங்கிற இந்த சங்கிலிய அறுத்து இந்த சம்சார சாகரம்ங்கிற இல்லையா, பிறப்பு இறப்புங்கிற சம்சார சாகரத்துல இருந்து பக்திங்கிற இது மூலமா உன்னை தோணிய பத்தின்ற அந்த கரையில, அதாவது இதுக்கு மோட்சத்துக்கு வந்து உன்னை கூட்டிட்டு போற அளவு சிறந்த ஏகாதசி. நீ இது வரைக்கும் பண்ணிருக்க பாவங்களும் இதனால போயிடும், உனக்கு வந்து நல்ல செல்வ வளமும் வரும் அப்படின்னு அவர் சொல்லி ஏகாதசியோட விதிமுறைகள் எல்லாம் சொல்லி என்னென்ன பண்ணணும் எப்படி இருக்கணுங்கிறதெல்லாமும் சொல்லி இது பண்ண ரொம்ப சந்தோஷம் ஹேமமாலினிக்கு. சரின்னு அவர் எப்படி சொன்னாரோ அதே வழியில அந்த விரதத்தை பண்ணி சரியா விரதத்தை முடிச்சிடுறாரு. முடிச்ச உடனே அடுத்த துவாதசியும் பாரணம் எந்த நேரம் காத்தால எப்பவுமே வந்து நமக்கு சப்போஸ் நேரம் சரியா பாரண நேரம் தெரியலனாலும் இப்ப வந்து நாளைக்கு ஏகாதசி நாளைக்கு அப்படி நமக்கு தெரியலனாலும் மேக்சிமம் வந்து எல்லாரும் 8:30 மணிக்குள்ள விரதத்தை காத்தால முடிச்சுக்கிறதுக்கு பாத்துருவோம். 9 மணியை தாண்டாம பாத்துட்டாலே மோஸ்ட்லி சரியா வந்துடும் நமக்கு. அப்படி வந்து அவர் சரியா அதெல்லாம் பண்ணின உடனே அந்த இதோட பலனால அவரோட உடம்புல இருந்த அந்த குஷ்டமும் அந்த நோயும் போயிடுறது. அழகான முன்னாடி இருந்ததை விட தேஜஸான உடம்போட வந்துடுறது. அப்படியே சந்தோஷத்தோட தேர் வருது, அதுல ஏறி அழகாபுரிக்கு அங்க அந்த குபேரன்ட்ட போயிரு. குபேரனோ வா உன்னோட சாபம் நீங்கிடுத்தன்னு சொல்லி இது பண்ணி திருப்பி அதே பணியில சேர்த்துன்றா. தன் மனைவியோட நல்ல விதமா இது பண்ற. இனிமேல் நேரம் தவறாம நம்ம மனைவி இதுல விட்டுறக்கூடாது, இந்த சிற்றின்பத்துக்காக பேரின்பத்தை விட்டுறக்கூடாதுன்னு அவரும் தெரிஞ்சு இது பண்ணிடுற. இதான் இந்த யோகினி ஏகாதசிங்கிற சுத்த ஏகாதசியோட இது. இதுலயே வந்ததுலயே அவரோட நோயெல்லாம் நீக்கினதுனாலே இதை வந்து மருத்துவ ஏகாதசி அப்படின்னு பேரும் இருக்கு இந்த ஏகாதசிக்கு. இந்த ஏகாதசிக்கு வந்து என்ன பலன்னா, கரெக்டா பெருமாள் வந்து இந்த விரத கதையெல்லாம் சொல்லிட்டு இது பண்றாரு. அப்புறம் என்ன சொல்றேன்னா, இதுல வந்து வாமன மூர்த்தியா என்ன வழிபட்டேல்னா ரொம்ப சிறப்பு இந்த யோகினி ஏகாதசிக்கு. அது தவிர இன்னும் வந்து என்ன அவர் சொல்றாருன்னா, இவர் தன்வந்திரி இருக்கார் இல்லையா, கையில அட்டைப்பூச்சி எல்லாம் வச்சு மருத்துவர், தெய்வ மருத்துவர், தேவர்களுக்கு எல்லாம் மருத்துவர், அவரை வழிபட்டாலும் இந்த நாள்ல ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாரு. லக்ஷ்மி எப்பவுமே பெருமாளை வழிபடும் போது லக்ஷ்மி இது இருக்கு. துளசி வழிபாடுக்கும் இந்த நாள் சிறந்த நாளும். இப்ப துளசி வழிபாடோட இல்லாம புதுசா துளசி செடி ஆத்துக்களை இல்ல வாங்கணும்னா கூட இந்த ஏகாதசியில வாங்கி துளசி தேவியை வந்து துளசி மண்ணில் நட்டு வச்சோம்னா ஆத்துல நல்ல சுபிக்ஷம் வரும். இது இந்த ஏகாதசியில மெயினா இன்னும் என்னென்ன இதுன்னா பலன் இதுக்கு என்னன்னா, இதை கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணோம்னா 88,000 அந்தணர்களுக்கு உணவு அன்னதானம் செஞ்ச பலன் இந்த ஏகாதசியில இருக்குன்னு சொல்லியிருக்கா. அப்புறம் இது குபேரனோட சம்பந்தப்பட்டது. சோ நமக்கு இந்த பிறவிக்கு தேவையான, இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான பொன் பொருள் என்னென்ன நமக்கு வேணுமோ இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான இதெல்லாம் வந்து கிடைச்சிடும். அப்புறம் நவநிதி, அவரோட இது கேட்கவே வேண்டாம். அந்த நிதி எல்லாம் வந்து நம்மளோட கடன் பிரச்சனை என்ன இருந்தாலும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இந்த இதுல தீர்ந்துடும். அப்புறம் நோய், மருத்துவ ஏகாதசி, மருத்துவனாய் நின்ன மாமணி வண்ணன் இல்லையா, அவரை குறிச்சு நம்ம இந்த ஏகாதசி விரதத்தை இருந்தோம்னா கண்டிப்பா நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழலாம். என்ன பணம் என்ன இது இருந்தாலும் ஒருத்தருக்கு தேவை வந்து உடம்பு ஆரோக்கியம் தான். அந்த ஆரோக்கியம் இருந்தாதான் நம்மளால இந்த ஏகாதசி விரதத்தை கூட ஃபாலோ பண்ண முடியாது. சோ நமக்கு உடம்புக்கு தேவையான, நமக்கு இப்போ நோயே இல்லாம இருந்தா கூட
பிற்காலத்துல நமக்கும் நம்ம சந்ததியினருக்கும் நோய் எதுவும் வராம நம்ம குழந்தைகள்லாம் நன்னா இருக்கணும், ஆத்துல அம்மா அப்பா எல்லாருமே நன்னா இருக்கணும், நம்ம சுத்தி ஆரோக்கியமா இருக்கணும்னு. பொதுவாவே ஆத்துல ஒருத்தருக்கு உடம்பு முடியலன்னாலே ஒரு குழந்தைக்கே உடம்பு சரியில்லை வச்சுக்கோங்களேன், ஆத்துலயே ஒரு அப்படியே டல்லான மாதிரி ஆயிடும். அதே இந்த குழந்தை சந்தோஷமா சிரிச்சு விளையாடினா ஆத்துலயும் சந்தோஷம் இருக்கும். அது மாதிரி நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா டாக்டர்கிட்ட போவோம். உடம்புக்கு வந்துட்டா டாக்டர்கிட்ட போறதை தவிர்க்க முடியாது. ஆனா இதெல்லாம் முன்னேற்பாடு, ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மாதிரியும் நம்ம இந்த விரதத்தை இருந்தோம்னா நோய் நொடியில இருந்து இது பண்ணலாம். சரும நோய்கள், அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன, ஏன்னா அவர் சாபம் கொடுத்தது தொழுநோய்னு மட்டும் சொல்லலாம், 18 விதமான சரும நோய்கள் உன்னை தாக்கும்னு அவர் சாபம் கொடுத்துருங்களா. சோ சரும நோய்கள் என்னென்ன வரணுமோ அழகான அவர் எப்படி இந்த விரதம் முடிஞ்சோடனே இன்னும் அழகான தேஜஸ் இது பண்ணு. அது மாதிரி பெண்கள் இன்னும் நல்ல அழகா ஆகணும், நல்ல இதுவா இருக்கணும், தோற்றப்பொழிவு வேணும் அப்படின்னு நினைச்சிருந்தாலும் நம்ம கண்டிப்பா இந்த ஏகாதசி விரதத்தை ஃபாலோ பண்ணும். அதே மாதிரி இந்த ஏகாதசி விரதத்தை சொல்றவாளுக்கும் கேட்கறவாளுக்கும் இதுலயும் அந்த இந்த பலன் சொல்லியிருக்கா, பசுமாடு கண்ணுக்குட்டி பால் கறக்கிற பாத்திரத்தோட கொடுக்கற பலன் கிடைக்கும்னு. உங்களுக்கு சொன்னதுனால எனக்கும் கோதானம் பண்ண பலன் கிடைக்கிறது. நீங்களும் கோதான பலன் வேணும்னா மற்றவாளுக்கும் சொல்லுங்க. குழந்தைக்கும் அந்த ஒவ்வொரு மாசமும் நம்ம பாட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு என்ன ஏகாதசி பேரு எல்லாத்தையும் சொல்லுங்க. சொன்னா அவளும் கேட்டுப்பா. ஒரு குவிஸ் மாதிரி 24 ஏகாதசி இருக்கு, அந்த பேரெல்லாம் என்ன அப்படி நீங்க என்கிட்ட உங்களுக்கு வேணும் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வரிசையா எல்லா பேரையும் சொல்றேன். நம்ம குழந்தைகளுக்குள்ள கொஞ்சம் இந்த இதை ஸ்ப்ரெட் பண்றதுக்கு ஒரு சின்ன காம்படிஷன் மாதிரி கூட நம்ம வைக்கலாம். எல்லாரும் நீங்க கமெண்ட்ல சொன்னா நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். அடுத்து இன்னும் என்னென்ன கதைகள் வேணுங்கிறதையும் கேளுங்க. நான் உங்களுக்கு நீங்க என்ன கேட்கறீங்களோ அதை போடுறேன். எல்லாரும் கொஞ்சம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சேர எனக்கும் கொஞ்சம் ஆர்வம் வரும், நம்மள சேனலை பாக்குறா, இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு. கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.